ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமியிலேருந்து மணிடன் பேசுகிறேன். நேற்று நம்ம போட்டிருந்தோம் ஹரிசன்டல் ரிசர்வேஷனை பற்றியுமே ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரி வச்சும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தோம். நான் எஸ்சிஏக்கு மட்டும் தனியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்களா? நேற்று போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எஸ்சிஏ எடுத்துக்கிட்டோம்னா இது ஏன் அப்படின்னா, இந்த எஸ்சிஏ கேட்டகரிங்கிறது இன்டர்னல், அதாவது மொத்தம் எஸ்சிக்கு 18%. அந்த 18%ல் 15% எஸ்சிக்குமே 3% எஸ்சிஏக்கும் போகும். இந்த இதில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுனா மட்டும் நமக்கு நல்லா புரியும். என்ன அப்படின்னா, ஒரு எஸ்சி கேண்டிடேட் எஸ்சிஏவோட சீட்டை எடுக்க முடியாது. ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் ஒரு எஸ்சிஏ கேண்டிடேட்டு எஸ்சி சீட்டை எடுக்க முடியும். இதுதான் வந்துட்டிங்கன்னா அந்த இன்டர்னலாக கொடுத்த ரிசர்வேஷனில் இருக்க ஒரு பியூட்டி. இப்போ ஒரு எஸ்சிஏ கேண்டிடேட் எஸ்சி சீட்டை எடுக்க முடியும். அது எப்படி அவங்களுக்கு அலோகேட் ஆகும் அப்படிங்கிறதான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னென்னா, ஒரு எஸ்சிஏ ஜென்ரல் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு கேண்டிடேட் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செக்கிங் பண்ணுறது வேக்கன்சி எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா ஜென்ரல்லேருந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? அதில் ஜென்ரலில் வேக்கன்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர் மீன்ஸ் எஸ்சிஏ ஜென்ரலில் செக் பண்ணுவாங்க. இப்போது எஸ்சிஏ ஜென்ரலில் வேக்கன்சி இல்லை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பிடிச்ச போஸ்ட் இருக்குது மீன்ஸ் ஒரு ரெவன்யூ ஒரு கன்சர்ன் டிஸ்ட்ரிக்டில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருநெல்வேலியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெவன்யூவில் நீங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு, ஆனால் உங்கள் கேட்டகரி எஸ்சிஏ. ஓகேங்களா? நீங்கள் போகிறப்போ உங்கள் ரேங்க்குக்கு வர்றப்போ அந்த திருநெல்வேலி ரெவன்யூவில் ஜென்ரல்லி சீட் இல்லை, எஸ்சிஏ ஜென்ரல்லி சீட் இல்லை, எஸ்சி ஜென்ரலில் சீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு எஸ்சிஏ கேண்டிடேட்டாக இருந்தாலும் அந்த எஸ்சி ஜென்ரல் சீட்டை உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் இப்போ நான் சொல்ல வர்றது. இப்போ அந்த ஃபஸ்ட் இதில் இருக்குது பாருங்கள், எஸ்சிஏ ஜென்ரலில் நீங்கள் திருநெல்வேலி கேண்டிடேட்டு, நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு ஜென்ரல் செக் பண்ணுவாங்க. அதில் சீட் இல்லை, 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லிடுறீங்கன்னா ரெவன்யூ திருநெல்வேலின்னு சொல்லிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர், அதாவது எஸ்சிஏ ஜென்ரலில் செக் ஆகும். அது செக் ஆகிறப்போ அதுலேயும் 0 இருக்குது. ஆனால் எஸ்சி ஜென்ரலில் உங்களுக்கு அங்கே வேக்கன்சி 2 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த எஸ்சி ஜென்ரல் இருக்கிற வேக்கன்சி உங்களுக்கு அலோகேட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு ஒரு கவுன்சிலிங்கில் ப்ரொசீஜரில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு எஸ்சிஏ கேண்டிடேட்டு எஸ்சி சீட்டை எடுக்க முடியும். ஆனால் ஒரு எஸ்சி கேண்டிடேட்டு எஸ்சிஏவோட சீட்டை எடுக்கவே முடியாது. இதுதான் இந்த எஸ்சிஏக்கு நான் தனியாக வீடியோ போடுறதுக்கான காரணம். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்லாவே புரியும். இப்போ ஒரு எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறவங்க ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மை செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து ஜென்ரலு, அதுக்கடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் செக் ஆகும். அதுக்கடுத்து எஸ்சிஏ ஜென்ரலை செக் ஆகும். இதில் எல்லாத்துலேயும் வேக்கன்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் செக் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இல்லை அப்படின்னா எஸ்சி ஜென்ரலில் செக் ஆகும். இது இப்போ நீங்கள் நார்மல் கேட்டகரிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதே இது பாருங்கள், அதாவது எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் கட்டி இங்கே 6 வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஒரு வேறு கம்யூனிட்டியில் எடுத்துக்கங்களேன். இப்போ ஒரு பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இங்கே இப்போ நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு மொத்தமாக வந்துட்டிங்கன்னா 4 வாய்ப்பு தான் இருக்கும். ஆனால் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பிசிஎம் ஜென்ரல்னால் 4 வாய்ப்பு தான் இருக்கும். பிஎஸ்டிஎம்னா இந்த மாதிரி தான் எல்லா கேட்டகரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்முக்கும் 4 வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனால் எஸ்சிஏக்கு மட்டும்தான் 6 வாய்ப்பு இருக்கும். பிகாஸ் ஆஃப் அந்த எஸ்சி சீட்டை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்னால அவங்களுக்கு 6 வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கடுத்து ஜென்ரல், அதுக்கப்புறம் எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கடுத்து எஸ்சிஏ ஜென்ரல், அதுக்கடுத்து எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கடுத்து எஸ்சி ஜென்ரல். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அலோகேட் ஆகும். எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்னா பாருங்கள் 12 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 12 ஆப்ஷன்ஸில் எந்த மாதிரினா ஃபஸ்ட்டு ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மு, ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கடுத்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு, அதுக்கடுத்து ஜென்ரல். ஓகேங்களா? அதுக்கடுத்து எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம், அதுக்கடுத்து எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம், அதுக்கடுத்து எஸ்சிஏ ஜென்ரல்.
நெக்ஸ்ட்டு எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம், அதுக்கடுத்து எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன், அதுக்கடுத்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், அதுக்கடுத்து எஸ்சி ஜென்ரல். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நார்மல் மித்த கேட்டகரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 8 வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும். இதில் மட்டும்தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 12 வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இதே எஸ்சி ஜென்ரல் பிளைண்ட் அப்படின்னா மொத்தம் 6 வாய்ப்பு. ஓகேங்களா? அந்த பிஎஸ்டிஎம் ஃபாலோ பண்ணோம்ல அதே மாதிரி ஆர்த்தோ டெஃப்பு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 வாய்ப்பு தான். அதாவது டிசபிலிட்டிக்கு. இப்போ உமன்ஸுக்கு வரும். உமன்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் டர்ன் உமன்ஸில் செக் ஆகும். அதுக்கடுத்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில், அதுக்கடுத்து ஷெட்யூல்டு காஸ்ட் அதாவது எஸ்சிஏ உமனில் செக் ஆகும். அதுக்கடுத்து எஸ்சிஏ ஜென்ரல், அதுக்கடுத்து எஸ்சி உமனு, அதுக்கடுத்து எஸ்சி ஜென்ரல். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் தான் செக் ஆகும். எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்னா மொத்தம் 12 வாய்ப்பு மேலே சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? அந்த ஜென்ரல் டர்ன் உமன் பிஎஸ்டிஎம்முக்கும் ஜென்ரல் டர்ன் உமனுக்கும், அதுக்கடுத்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் டர்ன் ஜென்ரல். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் ஆகும். இருக்கிறதுலையே அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்சிஏ டெஸ்யூட் விடோ பிஎஸ்டிஎம். ஓகேங்களா? இப்போ எஸ்சிஏ டெஸ்யூட் விடோக்கு பாருங்கள் மொத்தம் வந்து 9 வாய்ப்பு இருக்குது. அவங்க பிஎஸ்டிஎம் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில். எப்படின்னா ஜென்ரல் டர்ன் டெஸ்யூட் விடோ செக் ஆகும். அதுக்கடுத்து ஜென்ரல் டர்ன் உமனு, ஜென்ரல் டர்ன் உமனு 3 ஆச்சுங்களா? மொத்தம் வந்து அதாவது எஸ்சிஏ டெஸ்யூட் விடோ, எஸ்சிஏ உமனு, எஸ்சிஏ ஜென்ரல், எஸ்சி டெஸ்யூட் விடோ, எஸ்சி உமனு, எஸ்சி ஜென்ரல். ஓகேங்களா? இந்த மாதிரி 9 வாய்ப்பு செக் ஆகும். இதுக்கு அடுத்ததாக இருக்குது பாருங்கள். இங்கே தான் இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்லேயே எந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது எஸ்சிஏ டெஸ்யூட் விடோ பிஎஸ்டிஎம். இவங்களுக்கு மட்டும்தான் மொத்தம் 18 வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அதாவது ரிசர்வேஷனில் ஃபாலோ பண்ணுற 18 வாய்ப்புமே இவங்க எடுக்க முடியும். 18 வாய்ப்பில் எங்கே வேக்கன்சி இருந்தாலும் இங்கே எடுக்க முடியும். மித்தவங்களுக்கெல்லாம் இப்போ 6 வாய்ப்பு இருக்குன்னா அந்த 6 வாய்ப்பில் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். இவங்க மட்டும்தான் 18 வாய்ப்பில் எடுக்க முடியும். ஓகேங்களா? இது எப்படின்னு வந்ததுன்னா நான் சொல்கிற பாருங்கள். இப்போ எஸ்சிஏ டெஸ்யூட் விடோ பிஎஸ்டிஎம்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ நான் போனோன்னே வந்து நான் கேட்குறாங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க அவங்களுக்கு எங்கே அலர்ட் ஆகும் அப்படின்னா ஜென்ரல் டர்ன் டெஸ்யூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் அலர்ட் ஆகும். அதுக்கடுத்து அதில் வேகன்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ரல் டர்ன் டெஸ்யூட் விடோவில் அலர்ட் ஆகும். அதுலேயும் வேகன்சி இல்லைனா ஜென்ரல் டர்ன் உமன் பிஎஸ்டிஎம்மில் அலகேட் ஆகும். அதுக்கடுத்து ஜென்ரல் டர்ன் உமனில் அலகேட் ஆகும். அதுலேயும் வேகன்சி இல்லைனா ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் டர்ன் ஜென்ரல். ஓகேங்களா? இதுக்கடுத்து ஷெட்யூல்டு எஸ்சிஏ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எஸ்சிஏ டெஸ்யூட் விடோ பிஎஸ்டிஎம்மு, எஸ்சிஏ டெஸ்யூட் விடோ. ஓகேங்களா? அதுக்கடுத்து எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மு, அதுக்கடுத்து எஸ்சிஏ உமனு. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்சிஏ ஜென்ரல். இதுக்கு அடுத்து இது வந்து இந்த 12 வாய்ப்பு எஸ்சிஏ ஜென்ரலாக முடிஞ்சு. இதுக்கு அடுத்து வர்றது வந்துன்னா எஸ்சி டெஸ்யூட் விடோ பிஎஸ்டிஎம்மு, எஸ்சி டெஸ்யூட் விடோ. அதுக்கடுத்து 3வது இதில் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மு, எஸ்சி உமனு. அதுக்கடுத்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு, அதுக்கடுத்து எஸ்சி ஜென்ரல். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் மொத்தமாக 18 வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது. ஒரு எஸ்சிஏ டெஸ்யூட் விடோ பிஎஸ்டிஎம்மாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு 18 வாய்ப்புகள் இருக்கிற வேக்கன்சியை அவங்களால அவைல் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிளைண்டுக்கு எஸ்சிஏ உமன் பிளைண்ட் அப்படின்னா வந்ததுன்னா 12 சாய்ஸு. இப்போ மேல் எஸ்சிஏ ஜென்ரலாக வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி வந்ததுன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 6 வாய்ப்பு இருந்ததுங்களா? அதே மாதிரி உமனாக இருக்கிற பட்சத்தில் வந்ததுன்னா 12 வாய்ப்பு இருக்கும் பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால். நெக்ஸ்ட்டு அதில் பாருங்கள் எஸ்சிஏ உமன் டெஃப் இதெல்லாம் வந்ததுன்னா பார்த்துட்டிங்கன்னா 12 வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இங்கே இதில் பார்த்தீங்களா எஸ்சிஏ வந்து எஸ்சி சீட்டை எடுக்க முடியும், எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ சீட்டை எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் கீழே இருக்குது பாருங்கள். எஸ்சி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாய்ப்பு, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா 4, எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன்னா 4 தான், எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்னா 8. அதே மாதிரி பிளைண்டுக்கு அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டினா 8 தான் வரும். டெஸ்யூட் விடோ அது உமன் பிஎஸ்டிஎம்னா 8, டெஸ்யூட் விடோ பிஎஸ்டிஎம்னா வந்து பார்த்தீங்கன்னா 12. பார்த்தீங்களா? அதில் வந்து 18 இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வாய்ப்பு மட்டும்தான். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எஸ்சிஏக்கான ரிசர்வேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த சாய்ஸில் இருக்கிற எந்த வேக்கன்சி இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் ஆஃப் சாய்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் ஆர்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 3வது நாள் போகிறீங்க அப்படின்னா 2வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சோடனே லிஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா கூட இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாளே லிஸ்ட் ரெடி பண்ணியிருந்துருக்கணும். பட் ஆனால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். செகண்ட் நாள் வந்து லிஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த நைட்டில் வந்து நீங்கள் உட்காந்து எஸ்சிஏக்கு மட்டும் இருக்கிற சீட்டை
பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் எஸ்சியில் இருக்கிற சீட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சியில் மட்டும்தான் சீட் இருக்குது, எஸ்சியில் சீட் இல்லை அப்படின்னா கூட ஒரு எஸ்சிஏ கேண்டிடேட் வந்து அந்த எஸ்சியில் எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப நல்ல டிபார்ட்மெண்ட்டுங்கிறப்ப நீங்கள் உங்களால் இதை ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நேற்று இதை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆடு தேவைப்பட்டுச்சுங்களா, அதனால தான் அந்த நேற்று போட்ட வீடியோவில் எஸ்சிஏ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த எஸ்சிஏ தவிர மித்த எல்லா கம்யூனிட்டிக்கும் நான் பிஎஸ்சிக்கு சொன்ன மாதிரியே தான் வந்திருக்கும். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர் ஆஃப் சாய்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கங்க. ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் மீன்ஸ் எப்படி எந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த வரிசையில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்க. நான் நாளைக்கு வந்து நீங்கள் எப்படி ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணணும், அந்த ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறப்போ நீங்கள் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட செக்லிஸ்ட்டில் வைக்கணும், ஜாப் சைடு எந்தெந்த செக்லிஸ்ட் வைக்கணும், ப்ளஸ் வந்து நம்மளோட சைடு பர்சனல் ரீசன்ஸில் எந்தெந்த செக்லிஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்தந்த கண்டிஷனை வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி டாப் 10 டிபார்ட்மெண்ட்டை வந்து ஃபைனலைசேஷன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இது எஸ்ஏக்கான கவுன்சிலிங் கைடன்ஸு இவ்வளோ தான். நம்ம இதுக்கு அடுத்து வந்ததுன்னா நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது சம்மந்தமாக மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இவ்வளோ மார்க்கு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் கேட்காதீங்க. அதுக்கான ஆன்சர் எல்லாமே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரிக்கும் தனித்தனியாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அந்த இதுக்குள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதுலேயும் நான் போட்டிருக்கேன். கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்கிறதுக்கும் பாசிபிள் கண்டிஷனுக்கும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதை பார்த்து நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோவில் போயிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ ரேங்க்கு இதில் வந்து எனக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறதுனால ஒரு மித்த கேண்டிடேட்ஸ் உண்மையாலுமே இந்த ரிசர்வேஷன் இதில் டவுட் இருக்கிறவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் ரீச் அவுட் பண்ண முடியலை. ஓகேங்களா? அதனால் ஸோ இந்த கொஷினை மட்டும் தவிர்த்துக்குங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து டீட்டெயில் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.